ஒரு முழுமையான வாழ்க்கைனா 120 வருஷம்னு சொல்றோம். அப்ப 120 பால் கொண்ட ஒரு இன்னிங்ஸ் தான் 120 வருஷம் ஒரு மனுஷன் வாழ வேண்டிய வாழ்க்கை. இத 4 பகுதியா நீங்க பிரிச்சா மேட்டர் ஓவர். இந்த ஒரு T20 மேட்ச முதல் 30 பால் இருக்கு பாருங்க, இறங்கி அடிக்க வேண்டியதான். பவர் பிளேல 6வது ஓவர் கூட கேர்ஃபுல்லா ஆடணும். முதல் 30 பால் என்னவா இருந்தாலும் அடிச்சே தீரணும், இல்லைன்னா வழி கிடையாது. அது போலதான் முதல் வாழ்க்கையில 1ல இருந்து 30 வயசு வரைக்கும் படிப்பு, விளையாட்டு, மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் திறமையை வளர்த்தே ஆகணும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுன்னு வளர்ந்தே ஆகணும். ஏன்னா பால் ஓல்ட் ஆயிட்டா அடிக்க முடியாது, ஆள் ஓல்ட் ஆயிட்டா படிக்க முடியாது. அடுத்து 31ல இருந்து 60வது பால் வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ணணும். பிட்ச் வந்து எப்படி இருக்கு, நாம ஸ்கோர் பண்ணணும்னா இதுல பவுன்ஸ் எப்படி, சீம் எப்படி, ஸ்விங் எப்படி, இதெல்லாம் நல்ல அது போல 31ல இருந்து 60 வாழ்க்கையில ஒரு லைஃப் அசஸ்மெண்ட். சர்வைவ் பண்ணணும்னா ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் ஆகணும். அது ஒரு பிசினஸோ தொழிலோ, அந்த அப்டேட் இல்லாம ஸ்ட்ராட்டஜி இல்லாம வாழ்க்கையில உயர்ந்து உச்சம் தொடுவதுங்கிறது சாத்தியம் இல்லை. 61ல இருந்து 90வது பால் வரை விக்கெட் விடாம ஆடணும். அப்பதான் டெத்ல அடிக்க ஆள் இருப்பாங்க. அது போல 61 டிக்கெட் வாங்காம ஆடணும். அதே மாதிரி 61ல இருந்து 90 வரை டிக்கெட் வாங்காம இருக்கிறதுக்கு உடம்பு ஹெல்த் பாத்துக்கணும், ஓய்வு எடுக்கணும், ஒரு வாக்கிங் போகணும், யோகா பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். பேரம்பேத்தியை பார்த்து சந்தோஷமா உழைச்சாச்சு, இனிமே ஓய்வு. இப்படி வாழ்ந்துட்டா 91ல இருந்து 120 வரைக்கும் 30 பால் ஃப்ரீ ஹிட் மாதிரி. அந்த மாதிரி வாழ்க்கையில மேற்கொண்டு இறைவன் என்ன கொடுக்கறானோ எல்லாமே அனுபவிக்கலாம் சார். அந்த மாதிரி ஒரு 120 முழுமையான ஆயுள வந்து இந்த 120 பால் கொண்ட T20 இன்னிங்ஸ் நம்ம காட்டுது. அப்படி இல்லாம பவர் பிளேயை வேஸ்ட் பண்ற மாதிரி இளமையை வேஸ்ட் பண்ணிட்டு படிக்காம இருந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ணாத மாதிரி வாழ்க்கையும் வீணடிச்சிட்டு 61ல இருந்து 90 வரைக்கும் அப்புறம் அடிக்கலாமான்னு யோசிச்சானா டீமும் ஆல் அவுட் ஆயிடும், இவரும் ஆல் அவுட் ஆயிடுவார் 120.